ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி ரோஸ்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக ஒரு 3 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வெறும் 4 பொருள் வச்சு ஈஸியாக வெறும் 3 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். இப்போது வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி, அது கூடவே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் எடுத்துருக்கேன். அது கூடவே 2 முழு பூண்டு உரித்து பேஸ்ட் எடுத்து பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். ஒரு 7 ஏலக்காய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்க வரமிளகாயில் சேர்த்துக்கலாம். மிளகாய் ஊற வச்சு நம்ம அரைக்க போகும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூடவே பூண்டை போட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காயும் போட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதான் இதுக்கான மசாலா. இப்போ இது ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக காஞ்ச பின்னால் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கோழியை இதில் போட்டுடலாம். எல்லா கோழிகளும் இதில் போட்டு எண்ணெயில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு எண்ணெயிலேயே கறியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கறி ஓரளவுக்கு நல்லா வதங்கின பின்னால் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் கறியை வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டே கறியை நம்ம வேக விடலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். அதிகமான மசாலா சேர்க்குறத காட்டிலும் இந்த மாதிரி குறைவான மசாலா சேர்த்து பண்ண போகும்போது அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், ஒரு 4 பொருள் தான். வெறும் இஞ்சி பூண்டு, அது கூட ஏலக்காய், காஞ்ச மிளகாய், இவ்வளோ தாங்க நம்ம எடுத்துருக்க மசாலா இதுக்கு. இப்போது நல்லா இந்த கறியோட மிங்கிள் ஆகிற மாதிரி எல்லா மசாலாவையும் நல்லா பிரட்டி விடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா ட்ரை ஆகணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா நல்லா கறியோட கலந்து நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு தனியாக. இது இன்னும் கொஞ்சம் நல்லா மசாலா கறியோட பிரட்டி ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட நாட்டுக்கோழி ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.